ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். துளசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். துளசி அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இது சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி, வாய்ப்புண்கள், மன அழுத்தத்தை குறைக்கிறது இப்படின்னு பல நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு. பாக்டீரியா எதிர்ப்பு, ஆக்சிஜனேற்ற பண்புகள், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறது, சருமத்தை ஆரோக்கியமாக்குறது, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது கூட உதவியாக இருக்கும். சரி வாங்க, துளசி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினசரி துளசி இலைகளை மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகளை தடுக்கும். பருவ காலத்தில் வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கும். வாய் ஆரோக்கியத்துக்கு துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு இயற்கையான வாய் வலி கிருமி நாசினி அப்படின்னு கூட சொல்லலாம். வாயில் வருள்ள அந்த புண்கள், வாய் துர்நாற்றம், பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு கூட துளசி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னு, ஹேரு இதெல்லாம் நல்லா பராமரிக்கிறதுல துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். துளசி இருக்குல்ல, இது முகப்பரு, கரும்புள்ளியெல்லாம் சரி செஞ்சு ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுருக்கும். உங்களுக்கு ஹேரில் பொடுகு இருந்துச்சுன்னா அதை குறைச்சி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் துளசி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சளி, இருமல் இதுக்கெல்லாம் தீர்வு தர்றதுல துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். துளசி சாரோட தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது சளி, இருமல், ஜலதோஷத்துக்கு ஒரு அருமருந்து போல செயல்படும். மன அழுத்தம் வராமல் தடுக்கிறதுலையும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுலையும் துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். துளசி இருக்குல்ல, இது மன அழுத்தத்தை குறைக்க வர்றதுக்கு உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் இருக்குல்ல, இது இரத்த நாளங்களை தளர்த்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செரிமான கோளாறுகளை சரி செஞ்சு காய்ச்சல், தலைவலியை குறைக்கிறதுக்கு கூட துளசி உதவியாக இருக்கும். துளசியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தினைக்கும் காலையில் 3-5 துளசி இலைகளை எடுத்து வாஷ் பண்ணிட்டு பச்சையாக மென்று சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா துளசி இலைகளை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை நீங்கள் கஷாயம் மாதிரி குடிக்கலாம். தேனோட துளசி சாறு கலந்து நீங்கள் சாப்பிட்றப்ப சளிக்கெல்லாம் அது உடனே நிவாரணம் தரும். இந்த வீடியோவில் துளசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தினைக்கும் துளசியை பறித்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.